கயல் சீரியல்ல அந்த ஆட்டோக்காரனை எலியில் போட்டு புழக்க போறாரு. ஆட்டோக்காரன் அடி வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓட போறான். ஆனந்திக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வரப்போது. ஆனந்தி அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க. இது எப்படி நடக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, இப்ப ஆட்டோக்காரன் வந்து ஆனந்தியை லவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருக்கிறான். சரி, ஓகே, ஆனந்தியை லவ் பண்றதுலாம் தப்பே இல்லைங்க. ஒருத்த வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றது தப்பு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா வந்து லவ் பண்றவன் வந்து எலியில வந்து இவ்வளவு ராவடி பண்ணிக்கிட்டு, எலியில இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, எலியில வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச வச்சு எலிலேயே ஒரு சைக்கோ மாதிரி மாற்றி விட்டான்ல. நம்ம அப்படி இருக்கவும் ஆனந்தியை லவ் பண்ணா அவன் நல்லா பார்த்துப்பானா அப்படின்ற ஒரு டவுட் வருது. இவங்க லவ்வே வந்து ஒரு வீணா போன லவ் மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. இப்போ ஆனந்தி வந்து இவனெல்லாம் லவ் பண்ணி அவங்க வாழ்க்கையை இழக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் வருது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன் வீட்டுக்குள்ள எதிரி குதிச்சு ஆனந்தி ரூமுக்குள்ளேயே வந்துட்டா. இப்போ ஆனந்தி வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஐயோ போச்சா, ரூமுக்குள்ள 2 பேர் இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கிறாங்க. இப்போ நம்ம கையிலுக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. நம்ம ஆனந்தி பேசுறத பார்த்த உடனே என்ன ஆனந்தி ஒரு பதட்டமா பேசுறா, ஏதோ ஒன்று பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கையிலுக்கு இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றது மட்டும் உணர்றாங்க. உணர்ந்த உடனே என்ன பண்றாங்கன்னா ஆனந்தியோட ரூமுக்குள்ள போய் நம்ம கையில் வந்து செக் பண்றாங்க. அப்ப செக் பண்ணும்போது நம்ம ஆட்டோக்காரன் மாட்டிக்கிறாங்க. முதல் டைம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டான், டக்குன்னு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா 2வது டைம், அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ரிட்டன் வந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது இவன் வந்து ஆட்டோக்காரன் உள்ள இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆனந்திய கன்னத்திலே அடிக்க போறாங்க. கயல், என்னாடி பண்ணிட்டு இருக்க, என்னாடி இவ்வளோ கேவலமா வந்து ஒருத்தனை கூப்பிட்டு ரூம்குள்ள உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்ட போறாங்க. அப்ப கயலுக்கு சரியான அசிங்கம். இதை விட ஒரு கேவலம் என்னங்க இருக்கு? ஒரு பொண்ணுக்கு வந்து இதை விட கேவலம் என்ன இருக்கு? இப்ப ஆனந்தி வந்து இவனை வந்து கூப்பிடல, நீ எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தி எல்லாம் கூப்பிட கிடையாது. ஆனந்தி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனந்திக்கு ஆனா அந்த ஆட்டோக்காரன் மேல லவ் இருக்கு. அந்த லவ் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான லவ்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து கேவலமான ஒரு லவ்வா தான் எனக்கு தோணுது. ஆனா வந்து இப்ப ஆனந்தி எந்த ஒரு தப்பும் பண்ணாமையே இந்த ஆட்டோக்காரன் பார்த்தீங்களா ஆனந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி விட்டா. ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு வீட்டுக்குள்ள வந்து பொண்ணோட ரூமுக்குள்ள வந்து நின்னா அந்த பொண்ணுக்கோட வாழ்க்கை என்ன ஆகும்? இப்ப வெளியெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு கூட யோசிக்க முடியாதவங்களாம் ஒரு ஆளு அவனை போய் ஆனந்தி லவ் பண்றாங்க போது சிரிப்பு தாங்க வருது. என்னங்க இது இவ்வளோ கேவலமா இருக்கு? நீ வந்து ட்ரை பண்ணுவோம். ஆட்டோக்காரன் வந்து நம்ம ஆனந்தியை வந்து உண்மையா லவ் பண்றான் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போய் என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா வீட்டுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள வந்தாதான் அது கெத்து, அப்படியே ரிஸ்க், இதுதான் ரிஸ்க் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு கெராலித்தனம் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஆனந்தியை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுவாங்க. என்ன இவனை வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவனை பிடிச்சி கேள்வி கேட்பாங்க, என்னடா எதுக்குடா நீ வீட்டுக்குள்ளே வந்த, என்னடா அப்படின்னு வாட்டி, இல்லை ஆனந்தி நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரன் வந்து வாயை விட்டுருவாங்க. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வராது. இப்போதான் கையிலோட அண்ணி வந்து உள்ளே வந்துருவாங்க. கையிலோட அண்ணனோட பொண்டாட்டியோட தம்பி தான் வந்து இந்த ஆட்டோக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ வந்த உடனே நம்ம கையிலோட அண்ணி வந்துட்டு தம்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னோடனே என்ன அவங்க தம்பி இப்படி கேவலமான விஷயம் பண்ணியிருக்கான உடனே கையில் அண்ணி வந்து எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என் தம்பி வந்து அப்படி ஒன்றும் கேவலமான ஆளாக கிடையாது, என் தம்பி எதுக்கு இவ்வளோ கேவலமாக பேசுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் அண்ணி வந்து அப்படின்னு நடிப்பாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவோம், ஒரு புது கதை விடுவான். இல்லை எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்தேன், எங்கள் அக்காவை பார்க்க தான் வந்தேன். சரி, அக்கா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, இந்த ரூமுக்குள்ளே தான் இருப்பாங்க, ரூமுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு சர்ப்ரைஸாக பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சர்ப்ரைஸாக வந்து ஒரு இது கொடுக்கலாம், ஒரு ஷாக் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் பார்த்தா இது வந்து ஆனந்தி ரூம்னு எனக்கு தெரியாமல் இந்த ரூமுக்குள்ளே வந்துட்டேன், சாரி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படியே ஆட்டோக்காரன் சொன்ன உடனே நம்ம ஆனந்தி வந்து ஆமா கையிலக்கா இப்படிதான் அப்படிதான் சொல்லி அப்படியே நடிப்பாங்க ஆனந்தியும். ஏன்னா இப்போ வந்து நல்ல ஒரு இது மேட்டர் வந்து நம்ம கையில் அண்ணி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஆட்டோக்காரன் தப்பிச்சுட்டு ஆனந்தி தப்பிச்ச மாதிரி இருக்கும்போது டக்குன்னு பார்த்து நம்ம எலியில வந்து உள்ள வருவாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு வருவாரு. வந்த உடனே இந்த ஆட்டோக்காரன் உள்ள இருக்கிறத பார்த்த உடனே ஆனந்தி ரூமுக்குள்ள இந்த ஆட்டோக்காரன் இருக்கான் அப்படின்னு வாட்டி நம்ம எலி போட்டு பொழப்பாருங்க. அந்த ஆட்டோக்காரனை போட்டு கன்னத்திலே அடிச்சு, உன்னால தாண்டா எனக்கு லோன் கிடைக்காம போச்சு, நீ தாண்டா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு போட்டு அடி வெளுப்பாரு. காலில் போட்டு மெதிப்பாரு அந்த ஆட்டோக்காரன். அந்த ஆட்டோக்காரன் வந்து கதறுவான், ஐயோ விடுங்கன்னு சொல்லி கதறுவான். அப்புறம் வந்து எலியே அடிக்க போனா நம்ம கையில் என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு அந்த ஆட்டோக்காரன் கையை பிடிச்சி கன்னத்தில் அடிச்சு விடுவாங்க. என்னதான் நீ எங்க வீட்டு சொந்தக்காரனா இருந்தாலும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள போன தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிருவாங்க. நம்ம கையிலும் வந்து ஆட்டோக்காரன் அடிச்சிருவாங்க. இப்போ ஆட்டோக்காரன் சரியான அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ கையில் அண்ணியால ஒண்ணுமே பேச முடியாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பாகி போச்சுங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ கையிலோட அண்ணன் வந்து வந்த உடனே கையிலோட அண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அண்ணன்ட்ட போய் சொல்லுவாங்க. கையிலோட அண்ணனும் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு, எதுக்கு என் மச்சானை போட்டு அடிச்சிங்க, என் மச்சானை போட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழில்கிட்ட கேட்ட உடனே நம்ம எழிலுக்கு சரியான பாவம் வந்துடும். இவன் தான் என்ன எல்லாமே இப்படி பண்ணா அப்படி பண்ணா அது இதுன்னு சொன்ன உடனே இப்போ கையிலோட அண்ணனுக்கும் எழிலுக்கும் சண்டை வந்துடும். எழில் வந்து கையிலோட அண்ணனை போட்டு பொழந்துட்டு, டேய் உங்க குடும்பத்தில் வந்து தானே என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்போ வந்து கையில் கேட்பாங்க, எழில் என்ன எழில் இப்படிலாம் பேசுற அப்படின்னு. ஆமா கையில், உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எனக்கு உருப்படாமல் போயிடுச்சு, எல்லாம் கேவலமா போயிடுச்சு, ₹1 ராக்கில் இந்த குடும்பம்
எல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறாங்கிற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆட்டோக்காரெலாம் ஒரு ஆள், அவன் எப்படி அவன்கிட்ட ஃப்ராடு தெரியுமா, எவ்வளோ கொடுமை பண்ணுவான் தெரியுமா, ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ ஏமாத்துறான் தெரியுமா, அவனை போய் ஆனந்தி லவ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டிகிட்டு இருப்பாரு நம்ம எழில். அப்போ எழில் எல்லாருமே பரிதாபமாக பார்ப்பாங்க. அப்போ எழில் வந்து அழுவார், எப்பா சாமி உங்கள் குடும்பத்தில் நான் என்னைக்கு வந்து சேர்ந்தனோ அன்னையிலேருந்தே என் வாழ்க்கையை போயிடுச்சு, என்னை வந்து ஒரு முன்னேறவும் விட மாட்டேங்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்யவும் விட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் மட்டும் நல்லா வளர்ந்துக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் நல்லா சம்பாரிச்சிக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எல்லாமே பார்த்துக்கிறீங்க, எல்லாம் என்னமோ நான் ஒரு தண்டை சோறுத்திங்கிற மாதிரி என்னெல்லாம் பார்க்குறீங்க, இதுக்கு நான் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்ததுனா கூட நல்லா வாழ்ந்துருப்பேன். அது இல்லாமல் வெளியிலுக்கு வந்து ஒரு 10 லட்சம் கிடைச்சிது, அந்த 10 லட்சத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சாரு. அதை வந்து பிடிங்கி நம்ம கையிலோட அண்ணனுக்கு வந்து ஹோட்டல் வச்சு கொடுத்துட்டாங்க கையில். இந்த மாதிரி எல்லாமே நடந்து போச்சு இல்லை. அதனால் எழில் வந்து ரொம்ப பரிதாபம் நின்றுருப்பார். அப்போ வந்து எழில் சொல்லுவார், கையிலோட தம்பி அன்புக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், கையிலோட தம்பி அன்பு வந்து என்னை வந்து எவ்வளோ மாமா அம்மாவில் கூப்பிட்டுருக்கான், ஆனால் அவன் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகிட்டு என்னை வந்து கேவலமாக பேசுகிறான், ரொம்ப அவன் அடிமட்ட ரேஞ்சுங்க என்னை பார்க்குறான், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எழில் சொன்னதுக்கப்புறம் அப்போ ஆட்டோக்காரனுக்கு புரிஞ்சு போயிடும், ஐயோ இந்த குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுத்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிட்டு தவிக்கணும் போலகுது, எல்லாம் இங்கே மாட்டிக்கிட்டு சிக்கலில் தவிச்சிட்டு இருக்கிறாங்களா வாழ்றது இந்த வீட்டில், நம்ம போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்ட மாதிரி ஆயிரும். என்னதான் இருந்தாலும் அந்த ஆட்டோக்காரன் பண்ணது தப்பு தானே. இப்போ ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவான், நல்லவ மாதிரி நடிப்பான், ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சாரி, ஆனால் நான் வந்து ஆனந்தியை நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிடுவான். சொன்னதுக்கப்புறம் உடனே ஆனந்தி வந்து ஆமாம் எனக்கு வந்து இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கோவம் வந்துடும். அப்போ எழிலுக்குலாம் வந்து கோவம் வந்துடும், இங்கே பாரு ஆனந்தி, நீ இந்த ஆட்டோக்காரனை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வந்து கையில் விட்டு போயிடுவேன், இனிமேல் கையில் கூட நான் வாழ மாட்டேன், நான் இந்த வீட்லேயே வாழ மாட்டேன், நான் எங்கள் அம்மாட்டையே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழில் சொல்லுவார். சொன்ன உடனே ஆனந்தி வந்து எழிலையே எதிர்த்து பேசுவாங்க, மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் அக்கா கூட வாழுங்க, என் வாழ்க்கையில் யார் புருஷனாக வரணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவன் எனக்கு முறப்பையன் தானே வருது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம கையில் வந்து ஆனந்தி படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆகணும்னு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணவங்களுக்கு கடைசியாக சிறுபடி மாதிரி தானே ஆகிப்போச்சு. கடைசியாக நான் ஆட்டோக்காரன் தான் கல்யாணம் பண்ணுவேன்னா சரி ஓகே, அவன் நல்லவனாக இருந்தால் ஓகே கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவனை ஒரு கெட்டவன், அவன் ஒரு கெட்ட புத்தி வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து என்ன பண்ணும் அது பண்ணு இது பண்ணும், இப்போ எழிலேயே எவ்வளோ பிரச்சனை பண்ணி விட்டா, எழிலேயே வந்து பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனை போய் கல்யாணம் பண்ணும் ஆனந்தி நிற்கும் போது அப்போ ஆனந்தி வந்து யாருக்குமே மரியாதை கொடுக்கல. கையில் வந்து ஆனந்தியை டாக்டர் ஆகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நர்ஸ் வேலைக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் யோசிக்காமல் ஆனந்தி வந்து இன்னைக்கு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட போது இந்த கையில் வந்து தயவு செஞ்சு எல்லாரையும் தனி கொடுத்தனமா அனுப்பி அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்குங்க, உங்களுக்கு தேவையானது நீங்களே சம்பாரிச்சிங்க, நீங்களே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தனி கொடுத்தன அமுச்சு விட்டாங்கன்னா கூட இந்த கையில் குடும்பங்கிறது நல்லபடியாக இருக்கும். அவங்கவுங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க, அவங்க சம்பாரிச்சதை வச்சுக்குவாங்கும் போது கண்டிப்பாக எழிலும் ஒரு நல்லபடியாக வருவார். தனியாக இருக்கும்போது அவர் வேலையை பார்த்து அவர் எப்படியா லோன் வாங்கி அவர் நல்லபடியாக இருப்பார். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் ஆனந்தி வந்து வீணா போனால் அந்த ஆட்டோக்காரன் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் நடக்க தான் போகுது, அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆட்டோக்காரன் நல்லவ மாதிரி நடித்து கடைசியாக கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம எழில வந்து சண்டைக்கு இழுக்க தான் போகிறோம். எழிலுக்கும் அந்த ஆட்டோக்காரனுக்கும் சண்டை வரதான் போகுது. ஏன்னா நல்லவ மாதிரி நடிச்சுக்கடா அப்படின்லாம் நம்ம கேட்க போகிறோம். இது எல்லாமே நானாக கெஸ் பண்ணி சொல்கிற கதைங்க. இந்த மாதிரி நடந்தால் கையில் சரியில்லை நல்லா இருக்குமேன்னு சொல்லி நானாக கெஸ் பண்ணி சொல்கிற கதை தான். இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.